கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாய் இந்த வருஷத்தின் 8வது மாதமாகிய ஆகஸ்ட் மாதத்தின் சிந்தனை கூடாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். கடந்த மாதத்தின் வேதனை என்கின்ற வேலியுடன், கடந்த மாதத்தின் கஷ்டம் என்கின்ற வேலியுடன், கடந்த மாதத்தின் கடன் என்கின்ற வேலியுடன், கடந்த மாதத்தின் சோர்வு என்ற வேலியுடன், கடந்த மாதத்தின் நோய் என்கின்ற வேலியுடன், கடந்த மாதத்தின் கடன் சுமை என்ற வேலியுடன் நீங்கள் ஒருவேளை இந்த புதிய மாதத்திற்குள் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் இன்றைய நாளிலும் ஆண்டவர் உங்களோடு பேசும்படியாக எனக்கு சொல்லுகின்ற காரியம், நான் வேலிகளை அகற்றுகின்ற தேவன். ஆகவே இந்த மாத எனது செய்தியின் தலைப்பு, உனக்காக வேலிகளை நகர்த்துகின்ற தேவன். உனக்காக வேலிகளை நகர்த்துகின்ற தேவன். God who moves the fence for you. God who moves the fence for you. அதாவது உனக்காக வேலிகளை நகர்த்துகின்ற தேவன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனங்களை இந்த வேளையிலும் நாங்கள் வாசிக்க கேட்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனங்கள். வாசிக்கும்படியான வேத பகுதி எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் எப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து என்பதாகும். ஆமேன். இந்த வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்டோம். இந்த எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற போது அந்த வசனம் இவ்வாறு எங்களுக்கு பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து என்று அந்த வசனம் வருகிறது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, எங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே இருந்த பாவம் என்கின்ற அந்த பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்ப்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் மத்தியிலே வந்து அவர் வாழ்ந்து எங்களுக்காக அவர் மரித்தார். ஆகவே அவர் எங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே இருந்த அந்த பிரிவினையாகிய நடுச்சுவரை அவர் தகர்த்தார். அதே வண்ணம் ஆண்டவர் எங்களை சூழ அடைக்கப்பட்டிருக்கின்ற பலவிதமான வேலிகளை அவர் நகர்த்துவதற்கு அவருடைய வல்லமை போதுமானதாக இருக்கின்றது. 2ஆம் உலகப் போரின் போது அமெரிக்க படையினரில் ஒரு குழுவினர் பிரான்ஸ் தேசத்திலே ஒரு கிராமப்புறத்திலே நின்று போரிட்டு கொண்டிருந்தார்கள். அந்த போரிலே அவர்களது ஒரு வீரன் குண்டடிபட்டு இறந்து போனார். ஆகவே அந்த வீரனை கிறிஸ்தவ முறைப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். ஒரு கிறிஸ்தவ கிரேவியார்டிலே அவனை அடக்கம் செய்ய வேண்டும் என்று அந்த படை வீரர்கள் விரும்பினார்கள். அவர்கள் யோசித்து பார்த்தபோது அவர்கள் நின்றிருந்த அந்த இடத்திலிருந்து ஒரு கொஞ்ச தூரத்திற்கு அப்பால் ஒரு கிறிஸ்தவ தேவாலயமும் அதனை அண்டி ஒரு கிரேவியாட்டும் இருப்பதை அவர்கள் பார்த்தார்கள். ஆகவே அந்த இரவு வேளையிலே அந்த போர்வீரனுடைய உடலை சுமந்து கொண்டு அவர்கள் சில மைல்கள் தூரம் நடந்து சென்று அந்த இடத்தை அடைந்தார்கள். அந்த இடத்திலே ஒரு ஆலயம், அதை ஒட்டி ஒரு கிரேவியார்ட் இருந்தது. அந்த ஆலயத்திலே ஒரு குருவானவரும் வசிப்பதற்குரிய ஒரு வீடும் இருந்தது. ஆகவே அவர்கள் போய் அந்த வீட்டை அவர்கள் தட்டினார்கள். அப்பொழுது ஒரு வயதான குருவானவர் வந்து கதவை திறந்து என்னவென்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், எங்களோடு இருந்த ஒரு போர் வீரன் இறந்து விட்டான், அவன் ஒரு கிறிஸ்தவன். ஆகவே அவனை ஒரு கிறிஸ்தவ முறைப்படி ஒரு கிறிஸ்தவ கிரேவியார்டிலே தான் அவனை நாங்கள் அடக்கம் செய்ய விரும்புகிறோம், அதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று அவரை பார்த்தவர்கள் கேட்டார்கள். அந்த வேளையிலே அந்த குருவானவர் கவலையோடு சொன்னார், நண்பர்களே, நீங்கள் கேட்பது ஓகே, ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இது நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் எங்களது சபை பிரிவுக்கு மாத்திரம் சொந்தமான
கிரேவியார்ட். ஆகவே அதிலே வேறை சபை பிரிவுகளை சேர்ந்தவர்களை நாங்கள் அடக்கம் செய்ய முடியாது, தயவு செய்து மன்னித்து விடுங்கள் என்று சொன்னார். இவர்கள் எவ்வளவோ கேட்டு பார்த்தார்கள். அவர் சொன்னார், நான் ஒன்றுமே செய்ய முடியாது, இதுதான் எங்களது சபையின் சட்டம் என்று சொன்னார். இந்த வேளையிலே அவர்கள் கவலையோடு அவர்கள் திரும்பி போன போது அவர் திரும்பவும் அவர்களை அழைத்தார். அழைத்து சொன்னார், நீங்கள் இவ்வளவு கேட்கின்றபடியால் நான் ஒரு உதவி செய்யலாம். நீங்கள் எங்கள் கிரேவியார்டின் வேலிக்குள் மாத்திரம் நீங்கள் அடக்கம் செய்ய முடியாது. விருப்பமானால் வேலிக்கு அருகிலே வெளியிலே நீங்கள் அடக்கம் செய்வதற்கு நான் அனுமதி தருகிறேன் என்று சொன்னார். ஆகவே அவர்கள் சரியே என்று சொல்லி அவர்கள் போய் அந்த கிரேவியார்டின் வேலிக்கு அருகிலே வெளியிலே அவரது உடலை அடக்கம் செய்துவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள். இது நடந்து 2-3 நாட்கள் கழித்து அந்த படைவீரர் குழு அந்த இடத்தை விட்டு வேறு தூரமான இடத்திற்கு போக வேண்டி இருந்தது. ஆகவே அவர்கள் போவதற்கு முன்பாக தங்கள் நண்பன் அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்தை போய் பார்ப்பதற்கு விரும்பினார்கள். ஆகவே ஒரு பகல் வேளையிலே அவர்கள் அந்த இடத்தை நோக்கி போன போது அந்த வேலிக்கு வெளியிலே அவர்கள் அடக்கம் செய்த அந்த நண்பனுடைய அந்த இடத்தை காணவில்லை. தேடினார்கள், அந்த வேலிக்கு வெளியிலே எந்த இடத்திலும் காணவில்லை. என்ன நடந்திருக்கும் என்று யோசித்தார்கள். ஆகவே போய் அந்த திரும்பவுமாக அந்த குருவானவருடைய வீட்டு கதவை தட்டி அவர் வெளியிலே வந்த போது கேட்டார்கள், நாங்கள் அன்று இரவு எங்களது நண்பனின் உடலை அந்த வேலிக்கு வெளியிலே நாங்கள் உங்களது கிரேவியார்டின் வேலிக்கு வெளியிலே நாங்கள் அடக்கம் செய்து விட்டு நாங்கள் போனோம். ஆனால் இப்பொழுது எங்களது நண்பனது உடலை காணவில்லையே, என்ன நடந்தது என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த குருவானவர் சொன்னார், அன்று இரவிலே நீங்கள் வந்து என்னிடத்திலே அந்த உத்தரவு கேட்டுவிட்டு நீங்கள் திரும்ப அந்த வேலிக்கு வெளியே உங்களது நண்பன் உடலை நீங்கள் அடக்கம் செய்துவிட்டு போன பிறகு எனக்கு தூக்கமே வரவில்லை, இரவு முழுக்க தூக்கமே வரவில்லை. ஆகவே விடியப்புறம் ஒரு 3 மணி போல் நான் எழுந்து சென்று உங்களது நண்பன் அடக்கம் செய்த அந்த இடத்திற்கு அப்பால் எனது வேலிகளை நான் நகர்த்தினேன். வேலிகளை நான் நகர்த்தினபடியால் வேலிக்கு வெளியே இருந்த உங்களது நண்பனது உடல் இப்பொழுது எங்களது கிரேவியார்டுக்கு உள்ளே வந்து விட்டது. அதனால்தான் நீங்கள் அதை காண முடியாமல் இருக்கிறது என்று சொன்னார். இந்த சம்பவத்திலே நாங்கள் பார்க்கின்ற போது அந்த குருவானவர் முதலிலே அவர்கள் மறுத்தவர்கள் நடந்து கொண்டாலும் பிற்பாடு அவர் அதை உணர்ந்து கொண்டு அந்த வேலிக்குள், அந்த கிரேவியார்டின் அந்த எல்லைக்குள் அந்த உடலை அவர் கொண்டு வருவதற்கு அவர் வேலியை நகர்த்தினார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கள் அன்பு தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு இருக்கக்கூடிய வேலிகளை நகர்த்துகின்றவராக அவர் இருக்கின்றார். நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்க்கின்ற போது இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை அவர்கள் கடந்து செல்ல வேண்டும். அது அவர்களுக்கு ஒரு பெரிய வேலியாக, பெரிய மதிலாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் செங்கடலை பிளக்க பண்ணி அதை கடக்க அவர் உதவி செய்தார். அந்த வேலியை அவர் நகர்த்தினார். எரிகோவை இஸ்ரவேல் மக்கள் பிடிப்பதற்கு அந்த கோட்டையின் மதில் சுவர்கள் தடையாக இருந்தன. ஆகவே அதை அவர்கள் துதியினாலே இடிந்து விழும்படி செய்து அந்த தடையை அவர் அகற்றினார். அவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போது அவரது உற்ற நண்பனான லாசரு அடக்கம் பண்ணி அவன் இப்பொழுது மரித்து விட்டான் என்று அறிந்த போதும் அவர் போய் அந்த கல்லு என்கின்ற வேலியை புரட்டி அவனை உயிரோடு அவர் எழுப்பினார். எனக்கு அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை நாங்களும் பலவித வேலிகளுக்குள் நாங்கள் இருக்கலாம். சோர்வு என்ற வேலிக்குள் இருக்கலாம், கவலை என்ற வேலிக்குள் இருக்கலாம், துன்பம் என்ற வேலிக்குள் இருக்கலாம், இழப்பு என்ற வேலிக்குள் இருக்கலாம், முறிவு என்ற வேலிக்குள் இருக்கலாம், நோய் என்ற வேலிக்குள் இருக்கலாம். எங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான இடர்பாடுகள், கடன் சுமை போன்ற வேலையில்லா பிரச்சனை போன்ற வேலிகளுக்குள் ஒருவரை நாங்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவரை நம்புகின்ற போது அவர் அந்த வேலிகளை நகர்த்துவார். இந்த மாதத்திலும் அந்த ஆண்டவர் உனக்காக வேலிகளை அவர் நகர்த்த போகின்றார். உனக்காக அவர் உன்னை சூழ அடைக்கப்பட்ட வேலிகளை நகர்த்தி உன்னை தன்னுடைய வேலிக்குள் அவர் கொண்டு வர போகின்றார். அதை நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். அதை நீங்களும் நானும் நம்ப வேண்டும். ஏனென்றால் எங்கள் அன்பு ஆண்டவர் எங்களை ஒருபோதும் கைவிடாத ஆண்டவராக இருக்கின்றார். எங்களை அவர் காக்கின்ற தெய்வமாக இருக்கிறார். ஒருவேளை நாங்கள் கஷ்டப்படுவது,
நாங்கள் துன்பப்படுவது, நாங்கள் துயரப்படுவது, நாங்கள் வேதனையிலே இருப்பது, நாங்கள் நோயின் மத்தியிலே இருப்பது, எங்களுடைய வாழ்க்கையிலே இழப்புகளை நாங்கள் சந்திப்பது, எங்களுடைய வாழ்க்கையிலே உறவுகள் முறிவது எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியம் அல்ல. ஆண்டவர் இந்த வேலைகளை எல்லாம் அகற்றி எங்கள் ஒவ்வொருவரையும் தமது எல்லைக்குள், தமது வேலிக்குள் அவர் அழைத்து வருவதற்கு இந்த மாதத்திலும் அவர் வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கின்றார். அந்த எண்ணத்துடன், அந்த சிந்தனையுடன் நாங்கள் இந்த மாதத்திலும் ஆண்டவரிடத்திலே வருவோம். ஆண்டவர் இந்த மாதத்திலும் உன்னை சூழ அடைக்கப்பட்டிருக்கின்ற வேலிகளை அவர் உனக்காக நகர்த்த போகின்றார். அது என்ன வேலியாகவும் இருக்கலாம். அது ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில நீ எதிர்கொள்ளுகின்ற ஒரு சோர்வாக இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில நீ எதிர்கொள்ளுகின்ற ஒரு கடன் சுமையாக இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில நீ எதிர்கொள்கின்ற பயங்கரமான ஒரு நோயாக இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில நீ எதிர்கொள்கின்ற வறுமையாக இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில நீ எதிர்கொள்கின்ற ஒரு பெரிய இழப்பாக இருக்கலாம். ஆனால் இந்த வேலிகளை எல்லாம் ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் உனக்காக நகர்த்த போகின்றார். அதற்கு நாங்கள் செய்ய வேண்டியது, எங்களை முழுமையாக அவரிடம் நாங்கள் ஒப்படைக்க வேண்டும். அவரிடம் ஒப்படைக்கின்ற போது அவர் எங்களை சூழ அடைக்கப்பட்டிருக்கின்ற வேலிகளை நகர்த்தி எங்களை உள்ளுக்குள் கொண்டு வருவார். எவ்வாறு நாங்கள் கேட்ட அந்த கதையிலே அந்த போர்வீரனுடைய உடல் அந்த வேலிக்கு வெளியே அடக்கம் பண்ணப்பட்டாலும் அந்த குருவானவர் அந்த வேலியை நகர்த்தி அந்த போர்வனுடைய உடலை அந்த வேலிக்குள் கொண்டு வந்தாரோ, அதே வண்ணம் ஆண்டவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் இந்த மாதத்திலும் வேலிகளை நகர்த்த போகின்றார். எங்கள் பிரச்சனைகள், எங்கள் கஷ்டங்கள், துன்பங்கள் யாவற்றையும் அவர் பார்த்து எங்களை தமது எல்லைக்குள் அவர் கொண்டு வர போகின்றார். அந்த நம்பிக்கையுடன், அந்த விசுவாசத்துடன் இந்த புதிய மாதத்திற்குள் நீங்களும் நானும் செல்வோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நம்புங்கள். உனக்காக வேலிகளை நகர்த்துகின்ற தேவன், God who moves the fence for you. உனக்காக வேலிகளை நகர்த்துகின்ற தேவன் உன்னோடு இந்த புதிய மாதத்திலும் இருப்பார். நாங்கள் ஒரு நிமிஷம் நாங்கள் யாவரும் தலைகளை தாழ்த்தி எங்கள் இடங்களிலே இருந்து நாங்கள் ஜெபம் செய்வோமா? அன்பானவர்களே, இந்த வேளையிலும் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகின்றேன். ஆண்டவர் எங்களுக்காக வேலிகளை நகர்த்துவார் என்ற நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தினுள் நாங்கள் செல்வோம். நாங்கள் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்றதான எங்கள் அன்புள்ள தகப்பனே, நீர் வேலிகளை நகர்த்துகின்ற தெய்வமாக இருக்கிறீர் ஐயா. அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்திலும் கடன் என்ற வேலியை நீ நகர்த்த போகின்றீர், கவலை என்ற வேலியை நீ நகர்த்த போகின்றீர், நோய் என்கின்ற வேலியை நீர் நகர்த்த போகின்றீர், தோல்வி என்கின்ற வேலியை நீர் நகர்த்த போகின்றீர். ஆண்டவரே, வேலையில்லா பிரச்சனை என்ற வேலியை நீர் நகர்த்த போகின்றீர். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எண்ணற்ற இடர்பாடுகள் என்ற வேலிகளை நீர் நகர்த்த போகின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் பலவிதமான சோர்வுகளோடு இந்த புதிய மாதத்துக்குள் வந்தாலும் நீர் வேலிகளை நகர்த்துகின்ற தெய்வம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதப்படியிலே ஒப்படைக்கிறோம். இந்த புதிய மாதத்திலும், இந்த 8வது மாதத்திலும் ஆண்டவர் எங்களை சூழ அடைக்கப்பட்டிருக்கின்ற வேலிகளை நகர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வேலிகளை நகர்த்தி ஆண்டவரே, நாங்களும் உமக்குள் வர, சந்தோஷமாக வாழ, சமாதானமாக வாழ, ஆறுதலான மனதுடன் நாங்கள் வாழ கர்த்தர் நீர் அனுக்கிரகம் புரியும் ஐயா. எங்கள் ஒவ்வொருவரையும் சுவாமி, எங்களை சார்ந்தவர்களையும் இந்த புதிய மாதத்திலும், இந்த 8வது மாதத்திலும் உம்முடைய பாதப்படியிலே ஒப்படைக்கிறோம். ஆண்டவர், நீர் எங்களை பொறுப்படுத்தி, எங்களை ஆசீர்வதித்து, எங்களை வழி நடத்தும். எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்கு முன்பாக தாழ்த்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த புதிய மாதத்திலும் வல்ல கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவர் உங்களுக்காக இந்த புதிய மாதத்திலும் வேலிகளை நகர்த்த போகின்றார். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் சமாதானமும் கிருபையும் இந்த புதிய மாதத்திலும் உங்களோடு எப்பொழுதும் கூட இருப்பதாக. ஆமென்.